இனிய காலை வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த காலை நேரத்தை உடைய வேத வசனத்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானார். இதில் இது ஒரு இயேசு கிறிஸ்து அவர் வந்து கொண்டு இருக்கிறப்ப எவீரு என்கின்ற ஒரு மனுஷன் ஒருத்தன் வீட்டுக்கு கூப்பிட்றான். அப்படி கூப்பிட்டுட்டு வர்றப்ப எவீரு வீட்டுக்கு போயிட்டுருக்கிற வழியில் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்ததான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது எத்தனை வருஷமாக அந்த பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12 வருஷமாக அவளுடைய இந்த உதிர போக்கு நிற்கலை. அப்போ அந்த ஸ்திரீயோடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஃபிசிக்கலாக சரீர ரீதியாக அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது க்ரானிக் மென்சுரல் டிஸார்டர். க்ரானிக் மென்சுரல் டிஸார்டர் அது பெரிய வேதனை, வலி. அவளுடைய உணர்வு ரீதியாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், தினம் தினம் அவளுடைய பலன் குன்றி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், அது நம்ம தினந்தோறும் நடைமுறை வாழ்க்கையில் பெண்கள் படுகிற அவதிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். இவ்வளவு பார்க்கப்ப 12 வருஷம் அப்படின்னு சொல்லி மன ரீதியாக மென்டலியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுகம் கிடைக்காது. கடைசி வரைக்கும் சுகம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவளை பார்க்குறப்ப இப்படி இந்த உதிரப்போக்கு இருக்கிறதுனால அவளுக்கு குழந்தை இல்லை. அடுத்தது தாம்பத்திய உறவில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவியை தொட முடியாது. இதான் லேவியர் ஆகமத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது சமூக ரீதியாக அந்த வீட்டில் டொமஸ்டிக்காக நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையும் அவன் செய்ய முடியாது. அந்த நாட்டிலலாம் பெண்கள் வீட்டுக்கு தூரம்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே எந்த வேலையும் செய்ய முடியாது. அடுத்தது பண ரீதியாக பார்க்குறப்ப ஃபினான்ஷியலாக இவன் எல்லாத்தையும் இழந்துட்டா. சமூக ரீதியாக பார்க்கும் பொழுது அவளை யாரும் தொட முடியாது, தொட்டா தீட்டு. ஆவிக்குரிய ரீதியில் சர்ச்சுக்கும் போக முடியாது. இந்த டெஸ்பரேட் கண்டிஷன், இதுதான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லும் பொழுதான நிலைப்பாடு. இப்படி யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் பாவத்தில் மரித்து போன ஒரு மனுஷனுடைய நிலைப்பாடு. எங்கே தொட்டாலும் பாவங்கிறது ரொம்ப மோசமானது. இது சிம்சோனோட வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் பாவத்தினால அவன் எப்படி போனான் அப்படின்னு சொன்னால், அவன் கண்டுபிடிக்கப்பட்டான், சரியா? அடுத்தது குருடனாக்கப்பட்டான். 3வது கட்டப்பட்டான், மாவரைக்கப்பட்டான். அந்த ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஃபைண்ட், பிளைண்ட், பைண்ட், கிரைண்ட் அப்படிமாங்க. இப்போ வேற அவனுக்குள்ளே நடந்துடுச்சு. பாவம் பாருங்கள் எப்படி மோசமான ஒரு சூழல், ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல். மனுஷனுடைய பாவங்கிறது ரொம்ப கொடூரமானது. நீங்கள் பாவத்தை குறிச்சுலாம் நீங்கள் நிறைய இடத்துல பேசுகிறது கிடையாது. ஒருவேளை இது ஆண்டவர் சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். இது சரீர சுகம் அப்படிங்கிறது உண்மையிலுமே மனுஷனுக்கு தேவை. அது எந்த மனுஷனும் ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் விசுவாசிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் தான் ஜெபம் உங்களுடைய சரீர உலக பிரகாரமான தேவைகளுக்கு. ஆனால் ஆவிக்குரிய தேவைகளுக்கு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய நிலை எவ்வளோ மோசமான நிலை. பாவத்தில் மனுஷன் மரிச்சிருக்கிறான். மரித்தது மாத்திரம் இல்லை, தண்டனைக்குரியவனாக இருக்கான். தண்டனைக்குரியவனாக மாத்திரம் இல்லை, நரகத்துக்குரியவனாக இருக்கான். இந்த சூழல் தான் அவனை இயேசுவின் இடத்தில் வழி நடத்துது. அதனால ஆண்டவர் கூப்பிட்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லியார். இந்த வியாதி அவளை இயேசுவின் இடத்துல நடத்துனுச்சு. அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளை, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் அந்த ஃப்ராக்ஷன் அவள் சோமாயிட்டா. அவ்வளோதான். இயேசுவினிடத்தில் வர்றப்ப இன்ஸ்டன்டேனியஸ், உடனடியான பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்குறார். முழுசாக வேதனையோட, ஆண்டவரே நான் ரொம்ப கொடூரமான பாவி, என்னால் பாவத்தை விட முடியல, இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கேட்கக்கூடிய எந்த மனுஷிக்கும் யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல தான் பாவத்தில் இருக்க மனுஷன் எல்லாரும் இருக்கிறான். சரியா? மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இயேசு இல்லாமல் வாழ்க்கை கிடையாதுங்க. இயேசு இல்லாமல் பரலோகம் போகவே முடியாது. இந்த இடத்துல ஆண்டவர் மகளே அப்படிங்கிறார். வாழ்க்கையில் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க.
பயப்படாத, திடன்கொள் அப்படிங்கிறார். சுகமாயிட்டான். ஏசுட்ட நீ வர்றப்ப ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்குறார், மனம் திரும்பி நித்திய ஜீவனும் கொடுக்குறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.